ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை ரவையை வச்சு ஒரு பொங்கல். இது எல்லாருமே சாப்பிட்லாம். எப்படி செய்கிறது அப்படின்னா, ஒரு பேனில் கோதுமை ரவை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் கீ போட்டும் பண்ணலாம், பட் நான் வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். இந்த பொங்கலில் வந்து ஆயில் கீ எல்லாமே கம்மியாக யூஸ் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக டயட் இருக்கவங்க கூட இது சாப்பிட்லாம். வாசனை வந்தோடனே இறக்கிட்டு ஒரு கப்புக்கு 3 கப் தண்ணி ஊற்றணும். ஸோ தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கொதிக்கிறதுக்கு முன்னாடி. கொதி வரும்போது பாசிப்பருப்பு நான் ஊற வச்சுருக்கேன். அதாவது ஒரு கப்புக்கு வந்து 1/4 கப் பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஸ்டர் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த வறுத்து வச்சுருக்க கோதுமை ரவையை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பாசிப்பருப்பும் கோதுமை ரவையும் நல்லா கலந்து வருது. ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. என்கிட்ட கோதுமை ரவை நல்லா வேகணும். சிம்மில் வச்சுட்டு அது கொஞ்சம் புழுங்கிறதுக்கு விட்டுருங்க. இப்போ தாளிப்புக்கு என்னென்ன வேணும்னா, நான் பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி இதை எடுத்திருக்கேன். ஒரு பேனில் ஆயிலும் கீயும் கலந்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம தாளிப்பு கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே போட்டுக்கலாம். கூட மிளகு, சீரகம், இது பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி இந்த பொங்கலில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பர் அண்ட் ஹெல்தியான ஒரு கோதுமை ரவை பொங்கல் ரெடி. இது குழந்தைங்கள்லேருந்து ஏஜ்டு பர்சன் வரைக்கும் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. இது வந்து மேக்ஸிமம் சாம்பார் அண்ட் சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ உள்ளே போகுதுன்னே தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.